Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான சூப் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. இதை வந்து வெஜ் ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கிழங்கை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூப் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் நல்ல மருத்துவ பயன்கள் இருக்குது. மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது. டயபெட்டிஸ்க்கும் இது நல்ல மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அனுபவத்தில் மூட்டு வலிக்கு இது நல்ல ஒரு குணமாக்குற மருந்தாக தாங்க இருக்குது. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஃபேமிலியோட ஏற்காடு டூர் போயிருந்தோம். அங்கே தான் இந்த கிழங்கு வந்து நாங்கள் பார்த்தோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே மார்க்கெட்டில் எல்லா கடைகள்லையும் இது வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்போ முடவாட்டுக்கால் கிழங்கு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல மருந்துங்க இது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயம் எங்கள் அம்மாவுக்கும் மூட்டு வலி இருந்தது. படிக்கட்டு ஏறுனா வலிக்குது, உட்கார்ந்து எந்திரிச்சா கால் வலிக்குது, முட்டிக்குள்ளே வலிக்குதுன்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சோம். ஒரு 4 தடவை சாப்பிட்ருப்பாங்க. எனக்கு வலி இப்போ சுத்தமாக இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, படிக்கட்டெல்லாம் ஏறினா வலி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ அற்புதமான மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த கிழங்கு பற்றியும் இந்த சூப்போட ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோ பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த கிழங்கு பார்த்தா நிஜமாகவே நம்மளுக்கு ஒரு ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்குது. மேலே தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்படியே பார்க்குறக்கு ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்குது இந்த ஷேப் எல்லாமே. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒன்றும் ஆடாக இல்லை. நம்ம வந்து சூப் வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே தோல் ஹார்டாகவும் உள்ள கிழங்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு சூப்பு வைக்கலாம். ஸோ வாங்க அந்த சூப் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இந்த கிழங்கு வந்து மலைப்பகுதிகளில் தாங்க கிடைக்கிது. ஏற்காடு மலை, கொல்லிமலையிலலாம் கிடைக்கிது. நான் ஏற்காடு மலையிலேருந்து வாங்கினேன். ஒரு சிலர் நாட்டு மருந்து கடைகளில் ஒவ்வொரு ஊர்களில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே எதுன்னு எனக்கு தெரியல. பட் ஏற்காடில் இது இருக்குது. யாராவது ஆன்லைனில் விற்கிறவங்க இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஊர் சைடு வேறு எங்கெங்கெல்லாம் எங்கேயாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது அந்த கிழங்கு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிழங்கை வந்து நம்ம எப்படி சூப்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க தோல் வந்து எடுத்துடணும். மேலே தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே பொறுமையாக கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அப்படி துருவின மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு துருவியாச்சு. இப்போ அடுத்தது சூப்புக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதே போல் 5-6 பூண்டு நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி. இதெல்லாம் அப்படியே பச்சையாகவே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டம் சேர்த்தியாச்சு. அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா வந்து அரைச்செடுத்தாச்சு. ஸோ இப்போ சூப்புக்கான மசாலா ரெடி. இப்போ வந்து சூப்பு நம்ம செஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தாளிப்பு, அதாவது 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திப்போம். அப்புறம் இந்த துருவின கிழங்கு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, மல்லி, கருவேப்பிலை. இப்போ நல்லா 1 லிட்டர் தண்ணி சேர்த்திடணும். அப்போ தான் சூப் வந்து நம்மளுக்கு கொதித்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா நிறையா விட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டோம்னா நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது.
ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக சூப் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. மூட்டு வலிக்கு நல்ல மருந்தாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லார் வீட்லேயும் பெரியவங்களுக்கு மூட்டு வலிங்கிறது ஒரு காமனாக டிஃபால்ட்டான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முடவாட்டுக்கால் சூப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸும் ரெசிபிஸும் பாருங்கள். தேங்க்யூ.